வணக்கம் நண்பர்களே, இன்றைய செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இது உண்மையிலே தந்தையர் தினத்தை முன்னிட்டு கொடுக்கப்படுற ஒரு செய்தி. நீங்க ஒரு ஆணா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பா இதை நீங்க விரும்புவீங்க. இதுல வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் மிகச்சிறந்த நடைமுறை ஆலோசனைகள் பல விஷயங்கள் இருக்கு. நீங்க கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து ஒரு நோட்டு பென் எடுத்து அதை குறிப்பு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க உங்க போன்ல கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். சில குறிப்பை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்க சிந்தனைகளை தெளிவுபடுத்த தேவன் உங்களுக்கு சொல்லும் செய்தியை ஆழமா புரிந்து கொள்ள பெரிதும் உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தை கேட்க தயாராகவும் வாங்க. வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. அடுத்த சில நிமிடங்களுக்கு நான் உங்ககிட்ட 4 விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறேன். நான் பிறந்ததுல இருந்து பூமி சூரியனை 70 முறை சுற்றி வந்துருச்சு. என்னுடைய சொந்த தவறுகள்ல இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் சரியாக செய்த காரியங்கள்ல இருந்தும் சில விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். மற்றவங்க தவறு செய்யறத பார்த்ததுலையும் அவங்க காரியங்களை சரியா செய்யறத பார்க்கறதுலையும் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன். அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் நான் உங்களோட பேச விருப்பப்படுற 4 விஷயங்கள் இதுதான். 1 விசுவாசம், 2வது மன்னிப்பு, 3வது உண்மைத்தன்மை மற்றும் மகிழ்ச்சி. ஒரு தந்தையாகவும் ஒரு தாத்தாவாகவும் என்னுடைய பசங்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நான் சொல்ல விரும்பும், கற்றுக் கொடுக்க விரும்பும் சில முக்கியமான விஷயங்கள்னு எதையாவது நான் தேர்ந்தெடுக்கணும்னா அது இந்த 4 தான். கண்டிப்பா இந்த 4 தான். எனவே இன்று ஒரு தந்தையாக நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படுகிறேன். வாழ்க்கையில பல அனுபவங்களை கடந்ததுக்கு அப்புறம் எனக்கு மிக முக்கியமாக தோன்றும் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன் நண்பர்களே. முதலாவது விசுவாசம். இயேசு ஒரு அத்தி மரத்தை சபித்தாரு. 24 மணி நேரத்திற்குள்ள அந்த மரம் வாடி போச்சு. அவங்க அடுத்த முறை அந்த வழியா போனப்ப பேதுரு ஆச்சரியத்துடன், ஐயரே, நீர் சபித்த அந்த அத்தி மரம் வாடி போய் விட்டது என்று சொன்னார். அதற்கு இயேசு சொன்ன பதில் இதுதான். மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறினார். இதுவே என்னுடைய முதல் கருத்து. குழந்தைகள், பேர குழந்தைகள் மற்றும் கொள்ளு பேர குழந்தைகள் என அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பும் முதல் விஷயம் இதுதான். தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் எபிரேயர் 11:5-6 இப்படி சொல்றது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏனோக்கை பத்தி வேதத்துல இதை தவிர வேறு எதுவும் சொல்லப்படல நண்பர்களே. அவனது கதையை நீங்க ஆதியாகமம் 5:24 கண்டிப்பா வாசிக்கலாம். அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்னு வேதம் சொல்லுது. இப்ப நாம இது இரண்டையும் தொடர்பு படுத்தி சிந்திக்கும் போது அவர் அதை விசுவாசத்தினால் செய்தார். ஏனோக்கு விசுவாசத்தினால் தேவனுடன் நடந்தார். எபிரேயர் 11:1 உள்ள சில வசனங்களை நம்ம பின்னோக்கி பார்த்தோம். விசுவாசம் என்றால் என்ன, வேதத்தின்படி விசுவாசத்தின் வரையறை என்ன என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனுடன் நடந்தார். ஆனால் நாம தேவனை பார்க்கிறதை விட அவர் அதிகமாக தேவனை பார்க்கல. நாம தேவனை உணர்வதை விட அவர் அதிகமா தேவனை உணரல. ஆனா அவரு தேவனிடம் பேசினாரு, அவரிடம் ஜெபித்தாரு. ஆமா, அவர்கிட்ட பேசினாரு, ஜெபம் செஞ்சாரு, ஆராதனையும் செஞ்சாரு. தேவனுடைய கண்கள் தன்மேல் இருப்பது போல அவரு வாழ்ந்தாரு நண்பர்களே. உண்மை என்னன்னா, தேவன் நம்முடைய செயல்களை பார்க்கிறாரு, அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறாரு, மேலும் நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தையும் அவரு பார்க்கிறாரு. இப்போ மற்றவர்கள் நம்முடைய பொது தோற்றத்தை அறிந்திருக்கலாம், ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில யாருங்கிறத தேவன் அறிவாரு. நாம பொதுவெளியில எப்படி இருக்கிறோமோ, தனிப்பட்ட முறையில எப்படி இருக்கிறோமோ, அவற்றுக்கு இடையே எந்த வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு நாம பாடுபடணும். ஆமா நண்பர்களே, இப்ப நம்மளை பொறுத்தவரை தேவன் மீது விசுவாசம் கொள்வது அவருடைய புத்தகமாகிய வேதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரோமர் 10:17 சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்கிறது. தேவனுடைய வாக்குறுதிகளை கேட்கிறது மனித இருதயத்துல விசுவாசத்தை உருவாக்குகிறது. மேலும் அது தேவனுடைய வாக்குறுதிகளின் மூலம் மனித இருதயத்துல அதே வழியில நிலை நிறுத்தப்படுது. ஒரு தந்தையாக நான் உங்களை
உங்க எல்லாரையுமே ஊக்குவிக்க விருப்பப்படுகிறேன். தேவனுடைய புத்தகத்துடன் ஒரு நெருங்கிய உறவை கொண்டிருங்கள்னு சொல்றேன். ஒருபோது விசுவாசத்தை கொண்டிருக்க முயற்சிக்காதீங்க. உங்க இதயத்தை வார்த்தையால நிரப்புங்க. விசுவாச கேள்வியினால வரும். தேவனை நம்ப ஒருபோதும் முயற்சிக்காதீங்க. அது அபத்தமானது. உங்க இருதயத்தை அவருடைய வார்த்தையால நிரப்பினா விசுவாசம் உங்களுக்கு அறியாமலேயே வரும் நண்பர்களே. விசுவாசங்கிறது உள்ளத்துல வாசம் செய்யும் வார்த்தையின் துணை விளைவாக இருக்கும். தண்ணீருடன் ஈரம் வருவது போல வார்த்தையுடன் விசுவாசம் வருது. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் எனக்கு தண்ணீர் வேணும், தயவு செய்து அதனுடன் ஈரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றது இல்ல. ஈரம் தண்ணீருடன் வருகிறது. விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. கேட்பது வார்த்தையினால் வருகிறது. அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் நிலைநிறுத்தப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20:32 இதை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. கவனிங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்னு நமக்கு சொல்லி இருக்காரு. நான் உங்களை இப்போ உண்மையாகவே தேவனிடமோ அவருடைய வார்த்தையிடமோ ஒப்புவிக்கிறேன் நண்பர்களே. அந்த வார்த்தையானது உங்களை கட்டி எழுப்ப வல்லமை பெற்றிருக்கு. மேலும் அது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குரிய முழுமையான சுதந்திரத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும் நண்பர்களே. இயேசு எதையெல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக தம்முடைய ஜீவனை தியாகம் செஞ்சாரோ அவை அனைத்தும், கவனிங்க, அவை அனைத்தும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும். இயேசு தாம் சபித்த அத்திமரத்தை குறித்து பேதுருவிடமும் மற்ற சீடர்களிடமும் பேசுகையில் தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள்னு சொன்னார். பின்னர் அந்த விசுவாசம் எப்படி செயல்படுதுங்கிறத பேதுருக்கு 2 விதங்கள்ல சொன்னாரு. ஆனா நாம ஒன்றை நினைவில் கொள்ளணும். விசுவாசம் என்பது ஏதோ ஒரு கோட்பாட்டா அல்லது விதியை செயல்படுத்துறது மட்டும் இல்ல. அது ஏதோ ஒரு கோட்பாட்டின் மீதான விசுவாசம் இல்ல. மாறாக அது ஒரு நபர் தேவன் மீது வைக்கும் விசுவாசமாகும். ஆமா, அவரு இப்படி சொன்னாரு. கவனிங்க. தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், பின்னர் தேவனுடைய வார்த்தையில் அவர் செய்யும்படி சொன்னதை நீங்கள் செய்தால் உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் தேவன் தாமே செய்து முடிப்பார். தேவன் தாமே களத்தில் இறங்கி உங்கள் மனித ஆற்றலால் உங்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிப்பார். எனவே 22 வசனத்தில் இயேசு தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள்னு சொல்லியிருக்காரு. மார்க் 11:23 முதல் 24 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியா இருந்தப்போ நடந்த சம்பவம் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்ங்கிற வார்த்தைகளை நான் வாசித்து அதை குறித்து ஆழமா சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மலைங்கிறது நம்முடைய சொந்த முயற்சியால அசைக்கவோ அகற்றவோ முடியாத ஒரு பெரும் தடையை குறிக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்க தனித்து நின்று சமாளிக்கிறதுக்கு மிகவும் பெரிதாகவும் பிரம்மாண்டமா இருக்கிற காரியத்தை குறிக்குது. ஆனா இயேசு இப்படி சொல்லல. உங்க மலை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று தேவனிடத்தில் குறை கூறி கொண்டிருங்கள்னு சொல்லல. அந்த மலையின் பிரம்மாண்டத்தை பற்றி தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருங்கள் என்றும் சொல்லல. மாறாக உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த மலையிடம் பேசுங்கள் என்று அவர் சொன்னார். ஆமா, ஆனா மிகச்சிலரே அந்த மலையிடத்துல நேரடியா பேசுறாங்க. மற்றவர்களோ அந்த மலையை பற்றி பிறரிடம் பேசிக் கொண்டிருக்கவே விரும்புறாங்க. இயேசுவோ நீங்கள் அந்த மலையிடமே பேசுங்கள், அந்த பிரச்சனையிடமே நேரடியாக பேசுங்கள்னு சொன்னாரு. உங்களால செய்ய முடியாததை தேவன் செய்வாரு. ஒரு நாள் ராத்திரி தாமதமா இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தனியா என்னுடைய 1972 ஃபோர்டு கொரியர் பிக்கப் ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் கடந்து சென்ற சந்திப்பை என்னால சொல்ல முடியும். இரவு சுமார் 11 மணி அளவுல எனக்கு ஒரு பயங்கரமான ஒற்றை தலைவலி வந்துச்சு. அது மிக கடுமையா இருந்தது. நான் இந்த வசனங்களை பற்றி யோசிச்சப்ப கர்த்தர் தேவன் மீது விசுவாசம் வை, நான் சொன்னதை மட்டும் செய் என்று சொல்வது போல நான் உணர்ந்து, எனவே நான் கார்ல தனியா சத்தமா அதை செஞ்சேன். அந்த தலைவலியின் மீது எனக்கு கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் அதை விட்டு விலகுமாறு நான் அதனிடம் பேசினேன். நான் அதை பார்த்து ஒரு விதமா கத்துனேன். அது குறைய ஆரம்பிச்சது. அது ஐயோ என்பது போல போயிடுச்சு. அது போயிடுச்சு. நான் தனியா வண்டி ஓட்டியது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய வாய் பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் இது பலனளிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக தேவன் மீது விசுவாசம் வைங்க, அவருடைய வார்த்தையின்படி செயல்படுங்க. ஒரு தந்தையாக நான் பகிர்ந்துக்க விரும்பும் 2வது காரியம், அந்த விஷயம் மன்னிப்பு. விரைவா மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து இயேசு சொன்னது, ஏய் மலையை பார்த்து பேசி நீ ஜெபிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வாய் என்று விசுவாசி. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் இயேசு இதை சொன்னாரு. வசனங்கள் 25 முதல் 26. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மன்னியாமை நம்முடைய விசுவாசம் செயல்படுவதை தடுக்கும். இது உங்க செல்போன் வேலை செய்யாம இருக்கிற மாதிரி. நீங்க எவ்வளவு வேணாலும் கால் பண்ண ட்ரை பண்ணலாம், ஆனா அந்த கால் கனெக்ட் ஆகாது. சரியா? நீங்க மன்னிப்பின்மையையும்
பகையையும் ஒன்றாக கொண்டிருக்கும் போது உங்க விசுவாசத்தை பொறுத்தவரை நீங்க ஒரு செயல் இழந்த மண்டலத்துல இருக்கிறீங்க. அது உங்க விசுவாசம் செயல்படுவதை தடுக்கும். உங்க சுமைகளை சுமக்கும் தேவனிடம் உங்களால இணையவே முடியாது. நாம மன்னிக்காத நிலையில இருக்கும் வரை நாம அந்த உயிரற்ற மண்டலத்துல தான் இருக்கிறோம். நண்பரே, மன்னியாமை, மனக்கசப்பு மற்றும் வெறுப்பு ஆகியவற்றை சுமப்பதால் ஏற்படும் சுமைகள் இல்லாமலே வாழ்க்கை போதுமான அளவு கடினமாகத்தான் இருக்கு. உண்மை என்னன்னா, கவனிங்க, நீங்க எவ்வளவு நீண்ட காலம் மனக்கசப்பை சுமக்குறீங்களோ, நீங்க எவ்வளவு நீண்ட காலம் வெறுப்பையோ இல்ல மன்னியாமையை சுமக்குறீங்களோ, அந்த சுமை அவ்வளவு அதிக கனம் உள்ளதாக மாறுகிறது நண்பர்களே. ஆமா, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நான் எங்களோட 20கள்ல இருந்தோம். நானும் என்னுடைய 2 நண்பர்களும் மாண்டி மற்றும் டான் மேற்கு சிஆர்எஸ்ல மலைப்பகுதிகளில் நடைப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பயணத்தை தொடங்கி ஓரிரு நாட்கள் ஆயிருந்த நிலைமையில ஒரு இடத்துல நாங்கள் முகாமிட்டு தங்கினோம். எங்களுக்கு இன்னும் 4 நாட்கள் அல்லது ஒருவேளை 5 நாட்கள் பயணம் மீதி இருந்துச்சு. நாங்கள் அந்த பகுதியின் உட்புற காட்டு பகுதியில் பயணிக்க இருந்தோம். அப்போ மாண்டி ஒரு கல்லை எடுத்து அதை தன் பைக்குள்ள போட்டுக்கிட்டான். நான் சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அதற்கு அவன் சொன்னான், இது கிறிஸ்டிக்கு பிடிக்கும். கிறிஸ்டி அவனுடைய லவ்வர். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 45 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவன் கிறிஸ்டிக்கு இது பிடிக்கும்னு சொன்னான். நான் அடுத்த 4 நாட்களும் அந்த கல்லை உன் பைக்குள்ள வைத்துக்கொண்டே செல்ல போகிறாயான்னு கேட்டா, அதுக்கு அவன் ஆமா, அவளுக்கு இது நிச்சயம் பிடிக்கும்னா. அப்போ நானும் டானும் ஒருவருக்கு ஒருவர் கண்களை உருட்டி பார்த்துக்கொண்டு, சரி இவன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, அவனது தனித்த வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. அவன் அந்த பெண்ணின் மீது முழுமையா ஆழமா சொக்கி போயிட்டான். சரி, ஒரு நல்ல நண்பனாகிய நான் மாண்டிய நெருப்புக்கு அருகில வைத்து கவனத்தை திசை திருப்பும்படி டானிடம் சொன்ன பிறகு இந்த அளவுள்ள ஒரு கல்லை எடுத்துக்கிட்டேன். நான் மாண்டியின் பைக்கு அருகில போய் அதில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த கல்லை பையன் அடியில் போட்டுட்டேன். உங்களுக்கு இது போன்ற நண்பர்கள் இல்லைன்னா நீங்கள் இன்னும் சிறந்த நண்பர்களை தேடிக்கொள்ளணும். உங்கள சிலருக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்னு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். உங்களில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு செய்வது இதுதான். எனவே அடுத்த 3 நாட்களுக்கு மாண்டி அடடா இந்த பை மிகவும் கனமாக இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அதுக்கு நாம ஆமாம், என்னுடைய பையன் கனமாக இருக்குது போலவே எனக்கு தோணுதுன்னு. நானும் டானும் இதை பார்த்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். சில நாட்களுக்கு அப்புறம் தன்னுடைய பையன் அடியில் இருந்த அந்த கல்லாவை கண்டுபிடிச்சிட்டான். மன்னிக்காத மனப்பான்மையும் அப்படித்தான் செயல்படுது. அதை நீங்கள் எவ்வளோ நீண்ட காலத்துக்கு சுமக்குறீங்களோ அந்த அளவிற்கு அது அதிகம் கனமாகிட்டே போகும். சொல்லப்போனால் யாரையாவது குறித்து மனக்கசப்பை சுமந்துக்கிட்டு இருந்தால் உண்மை என்னென்னா காலப்போக்கில் அந்த மனக்கசப்பே உங்களை சுமக்க தொடங்கிடும். விரைவாக மன்னிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரான தவறுகளும் காயங்களும் நிச்சயமாக நடக்கவே செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அவர்களில் ஒருவன் அவரை சந்தேகப்பட்டான், ஒருவன் அவரை மறுதளித்தான், மற்றொருவன் அவரை காட்டி கொடுத்தான். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தா உங்கள் நிலையும் இதைவிட சிறப்பாக அமைய போறதே கிடையாது நண்பர்களே. லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்கள் கிட்ட பேசுகையில் எப்படி சொன்னார்? இதோ உங்கள் சகோதரன் ஒரு நாள் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்தாலும் அந்த 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் வருந்துகிறேன்னு சொன்னா நீங்க மன்னிக்கணும்னாரு. அதுக்கு அவங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகரியும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சில சமயங்கள்ல நீங்க உங்க விசுவாசத்தின் துணையோட தான் மற்றவங்களை மன்னிக்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அவரு எனக்கு ஒரு தடவை துரோகம் செஞ்சுட்டாரு நண்பர்களே. அதுவும் நான் கொஞ்சம் எதிர்பாராத ஒரு விதத்தில். நீங்கள் என்கிட்ட இந்த நபர் இப்படி ஒரு துரோகத்தை செய்வார்னு நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் பந்தயம் கட்டுவீங்களோ என்று கேட்டு இருந்தால் என்னிடம் இருந்த அனைத்தையும் பந்தயம் கட்ட நான் தயாராக இருந்திருப்பேன். நான் உறுதியாக அது நடக்கவே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அவர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லியிருப்பேன். அந்த சம்பவம் நிகழ்ந்தப்ப நான் உண்மையிலே நிலை குலைந்து போன மேலும் அவர் சொன்ன சில பொய்கள் என்னுடைய மற்ற உறவுகளையும் பாதிக்கும் விதமாக அமைஞ்சது. நான் அவரை மன்னிச்சேன். ஆனால் அது முழுவதுமாக விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னா மனசளவில் நான் அவரை மன்னிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் அவரை மன்னித்தது போன்ற உணர்வே எனக்குள்ள எழலை. ஆனாலும் நான் அதை செஞ்சேன். நான் சும்மா அமர்ந்திருக்கும் போது கூட திடீரென்று எங்கிருந்தோ பகைமை மற்றும் மனக்கசப்பு உணர்வுகள் என்னை பெருக்கெடுத்து ஆட்கொள்ளும். ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும்போது நான் இப்படி சொல்லுவேன், இல்லை நான் அவரை மன்னிச்சிட்டேன் பிதாவே, இந்த விஷயம் உம்முடைய கரங்களில் இருக்க, மனக்கசப்பு என் மீது எந்தவித ஆதிக்கமும் செலுத்த முடியாதுன்னு அவரை உம்மிடமே ஒப்படைத்து விட்டேன்னு. அந்த கசப்புணர்வுகள் முற்றிலும் நீங்கும் வரை நான் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த உணர்வுகள் மீண்டும் திரும்பி வரும். நடந்த சம்பவத்தை குறித்த மனக்கசப்பும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த விதமும் என்னை வாட்டும். எனவே நான் மீண்டும் இப்படி சொன்னேன், இல்லை நான் அவரை மன்னிச்சிட்டேன், என்னுடைய இதயத்தில் எந்தவித மனக்கசப்பும் இல்லை பிதாவே, நான் அவரை உம்முடைய கரங்களை ஒப்படைத்து விட்டேன், என்கிட்ட மனக்கசப்பு இல்லை, மனக்கசப்பிற்கு அடிப்பணியை ஒருபோது சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சிறிது நேரம் தேவனை துதித்து ஆராதிப்பேன். அதன் பின் என்னுடைய மன அமைதி அடையும். இது மாத கணக்கில் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. பின்னர் ஒரு நாள் அவருடைய சகோதரர் ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர், பாஸ்டர் பேலஸ் அவர்களே, நான் இன்னார் பேசுகிறேன்னு சொன்னார். நான் சொல்லுங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே ஒரு முறை சந்திச்சிருக்கோம்னாரு. அவர் சொன்னார், இங்கே பாருங்க பேலஸ், என் பிரதர் உங்களுக்கு துரோகம் செய்ததை பற்றி என் ஃபேமிலிக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுன்னாரு. நான் அப்படியான்னு ஆமான்னாரு.
அவர் அந்த துரோகத்தை எங்களுக்கும் செஞ்சதா சொன்னாரு. இது எங்க குடும்ப சொத்துரிமை பற்றிய விஷயம்னாரு. நாங்க இது குறித்து பேசிக்கிட்டு இருந்தப்போ, இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திகைத்தோம். அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டோம். இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி சமாளிச்சீங்க? இவ்ளோ பெரிய நெருக்கடியிலிருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்கன்னு அவரு என்கிட்ட கேட்டாரு. நான் அவர்கிட்ட நடந்தவற்ற அப்படியே பகிர்ந்துக்கிட்டேன் அவர்கிட்ட. பாருங்க, என்ன பொறுத்தவரை அது முழுவதுமா விசுவாசத்தின் அடிப்படையில எடுக்கப்பட்ட ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக தான் இருந்தது அப்படின்னு நான் என்ன செய்தேங்கிறத அவரிடம் விளக்கி கூறினேன். அத கேட்டு அவர் எனக்கு நன்றி சொன்னாரு. இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. நான் அப்படியே ஃபோன வச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கேட்பது நான் கோபப்படுறதுல உள்ள நியாயத்த இன்னும் வலுப்படுத்தும்னு நீங்க நினைக்கலாம். சரி, நான் மனக்கசப்பு கொள்றதுல முழு நியாயம் இருக்கு. இவன் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கே இப்படி செய்திருக்கிறான்னு தோணலாம். ஆனா அப்படிப்பட்ட உணர்வு எதுவும் எனக்குள்ள ஏற்படல. நான் ஃபோன வச்சது என்னுடைய மனசுல இருந்த மனக்கசப்பு மற்றும் விரோத உணர்வுகள் எல்லாம் மறைந்து விட்டத உணர்ந்தேன். ஒரு துளி எதிர்மறை உணர்வு கூட எனக்கு எஞ்சல. நான் முழுமையா விடுதலையான மாதிரி உணர்ந்தேன். என் நம்பிக்கை நிதர்சனமா மாறி இருந்தது. இப்ப நான் அந்த நபர நம்புவேனா சொல்லுங்க? நிச்சயமா நம்ப மாட்டேன். நம்பிக்கைங்கிறது ஒருவர் தன்னுடைய செயல்கள் மூலம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. இல்ல, நான் அவர நம்ப மாட்டேன். அது முட்டாள்தனமான செயலா இருக்கும். இப்ப இத விளக்கமா சொல்வதற்கு எனக்கு தோன்றும் மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். உங்கள்ல பலர் பழைய தேவாலயங்கள பார்த்திருப்பீங்க. அங்க உயரமான கோபுரமும், அந்த கோபுரத்தின் உச்சியில மணிகளும் இருக்கும் அல்லவா? அந்த மணியிலிருந்து ஒரு கயிறு கீழ தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த மணிய ஒலிக்கச் செய்ய நீங்க அந்த கயிற பலமுறை கடுமையா இழுக்க வேண்டியது இருக்கும். நீங்க இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மணியின் அசைவிற்கு ஒரு உத்வேகம் கிடைச்சதும், மணியின் உள்ள தொங்கும் நாக்கு அதன் பக்கவாட்டு சுவர்கள்ல மோத ஆரம்பிக்கும். அப்போ மணி ஒலிக்கத் தொடங்கும். ஒரு முறை அந்த மணியின் அசைவிற்கு உத்வேகம் கிடைச்சிருச்சுன்னா, அதன் பிறகு எப்போதாவது ஒரு முறை அந்த கயிற்ற லேசா இழுத்தா போதும். அது சற்றும் கடினமான வேலை இல்ல. அந்த ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மன்னிப்பு என்பது நீங்க அந்த கயிற்ற முழுமையா கைவிடும் தருணமே ஆகும். நீங்க அந்த கயிற்ற கைவிட்ட பிறகும் கூட அந்த எதிர்மறை உணர்வுகள், எதிரொலி உங்க ஆத்மாவின் ஆழத்துல இன்னும் சிறிது காலத்திற்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த இரைச்சல் இப்போதும் இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்வுகள் இப்பவும் ஆட்கொள்ளத்தான் செய்யும். ஆனா நண்பர்களே, நீங்க மீண்டும் அந்த கயிற்ற பற்றிக்கொண்டா உங்க ஆத்மால சமாதானம் குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த விஷயத்த பொறுத்தவரை என்னுடைய ஆத்மா பல வருடங்களா சமாதானத்தோட இருந்து வருது. நீங்க மீண்டும் அந்த கயிற்ற பற்றிக்கொண்டு அந்த வேகத்த தொடர்ந்து தக்க வச்சா, அதற்கு பெரிதாக எந்த முயற்சியும் தேவைப்படாது. கயிற்ற மீண்டும் பற்றிக்கொள்வது என்பது எதை குறிக்குதுன்னா, அந்த பிரச்சனைய தீர்க்கவோ அல்லது அப்பிரச்சனையின் ஒரு பகுதியாகவோ இல்லாத ஒருத்தர்கிட்ட உங்க தனிப்பட்ட விவரங்கள பகிர்ந்து கொள்ள தொடங்குறது தான். நீங்க எப்படி கட்டாயப்படுத்தப்பட்டீங்கங்கிறத வேறொருத்தர்கிட்ட திரும்ப சொல்லி பாருங்க. நீங்க காயமடைந்தீங்க. நீங்க உங்களுக்கு என்ன செய்யப்பட்டதுங்கிறத வேறொருத்தர்கிட்ட சொல்றீங்க. அந்த நபர பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் வேறொருத்தர்கிட்ட சொல்றீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க அப்படி செய்யும்போது, அந்த பிரச்சனை என்னும் கயிற மீண்டும் ஒரு முறை இழுக்கிறீங்க. சிலர் அந்த பிரச்சனை இன்னும் மணியின் ஓசனைய மாத கணக்குல ஒலித்துக் கொண்டே இருக்க செய்றாங்க. சிலர் அத வருட கணக்குல நீடிக்க செய்றாங்க. சிலர் இன்னும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்க செய்றாங்க. இது அவங்களோட உடல் நலத்த பாதிக்குது. இது அவங்கள அகால மரணத்த நோக்கி தள்ளுது. இது தேவனுடனான அவர்களின் உறவ பாதிக்குது. இது மற்றவர்களுடனான அவர்களின் உறவ பாதிக்குது. மேலும் நண்பரே, நீங்க ஒருத்தர மன்னிக்கும்போது ஒரு கைதிய விடுதலை செய்றீங்க. ஆனா இறுதியில அந்த கைதி நீங்களே தாங்கிறத உணர்ந்து கொள்றீங்க. 3வது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையுள்ளவரா இருங்க. நீதிமொழிகள் 28:20 சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நிலையானவரா இருங்க. நம்பிக்கைக்குரியவரா இருங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு உண்மை உள்ளவரா இருங்க. உங்க நண்பர்களுக்கு உண்மை உள்ளவரா இருங்க. உங்க திருச்சபைக்கு உண்மை உள்ளவரா இருங்க. நீங்க பணிபுரியும் இடத்திற்கு உண்மை உள்ளவரா இருங்க. குறித்த நேரத்திற்கு வேலையை செய்யுங்க. முழு நாளுக்கான வேலையை அர்ப்பணிப்புடன் செய்யுங்க. உங்க வார்த்தைக்கு உண்மை உள்ளவரா இருங்க. நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துங்க. அல்லது அதை காப்பாத்துறதுக்காகவே உங்க உயிரையும் கொடுக்க துணிங்க. உங்க வார்த்தை அது புனிதமானது. ஒரு வார்த்தை கொடுக்கறதுலயோ அல்லது ஒரு வாக்குறுதி அளிக்கிறதுலயோ நீங்க ஒருபோதும் அவசரப்படவே கூடாது. ஆனாலும் ஒரு முறை நீங்க வார்த்தை கொடுத்துட்டா அதற்கான விலை எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை காப்பாத்தியே நீங்க தீரணும். உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட ஒரு மனிதராக நீங்க திகழணும். உங்க வார்த்தையே உங்க உறுதிமொழி. சங்கீதம் 15:1 இப்படி சொல்லுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? இதற்கான பதிலின் ஒரு பகுதி 4வது வசனத்தில் இருக்கு. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவனே அதற்கு தகுதியானவன். த மெசேஜ் பைபிள் இப்படி சொல்லுது, அதற்காக நீங்கள் ஒரு விலையை கொடுக்க நேர்ந்தாலும் கூட உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்கள். நம்முடைய வார்த்தை அது புனிதமானது. உண்மையுள்ளவரா இருங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு உண்மையுள்ளவரா இருங்க. நண்பருக்கு, திருச்சபைக்கு, உங்க வேலைக்கு உண்மையுள்ளவரா இருங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க வார்த்தைக்கு உண்மையுள்ளவரா இருங்க. ஒரு தந்தையா நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பும் இறுதி விஷயம் இதுதான்.
வாழ்க்கை மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க. 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுது, உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். இங்க வந்திருக்கிறதுல சிலர் இயேசுவிடம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காம இருக்கலாம். ஏனெனில் யாரோ ஒருவர் உங்ககிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. அதன் விளைவா நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறினா என்னுடைய வாழ்க்கையில இருந்து எல்லா மகிழ்ச்சியும் உறிஞ்சப்பட்டு விடும் என்று நீங்க நினைச்சிருக்கலாம். இல்ல நண்பர்களே, அது உண்மை கிடையாது. கேளுங்க. நிறங்களையும் பல்வேறு அமைப்புகளையும் சிரிப்பையும் உருவாக்கியவரே தேவன் தான். உங்க வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அதுவே உங்க வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் மேற்கொள்ளும் மிகச்சிறந்த சாகசமாக அமையும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத தேவன் எதிர்பார்க்கல. நாம அனுபவிப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எதுல மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சு அதை செஞ்சாலே போதும். அது கேராஜ் விற்பனையில ஈடுபடுவதா இருந்தா அதை செய்யுங்க. அது தோட்டக்கலையோ இல்ல மலை ஏற்றமோ, சைக்கிள் ஓட்டுறதோ, ஸ்டாம்ப் சேகரிக்கிறதோ, இசையோ, கோல்ஃப் விளையாடுவதோ இல்ல மீன் பிடிக்கிறதோ, எதுவா இருந்தாலும் அதை செய்யுங்க. எப்போதும் வேலைன்னு மட்டும் உழைத்துக் கொண்டே இருப்பதற்கு நீங்க படைக்கப்படல. நீங்க ஆத்மாவிற்கு உணர்வு பூர்வமான நிறைவு தரும் சில காரியங்களை நீங்க செய்ய வேண்டியது அவசியம். என்னுடைய அன்புக்குரிய மனைவியானவள் வாரத்திற்கு 2 முறை தன் தோழிகளோட பிக்கல் பால் விளையாடுவா. அதை ரொம்ப விரும்புவ. விளையாடிக்கிட்டே திரும்பியதும் ஆட்டத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும், எத்தனை ஆட்டங்கள் அவங்க வெற்றி பெற்றாங்கிறதையும், அவங்க அடித்த பல்வேறு விதமான ஷாட்டுகளையும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா. அவ அதை ரொம்ப ரசிப்பா. அது அவளுடைய உணர்வு பூர்வமான தேவைகளை முழுமையா நிறைவு செய்து நான் செய்யும் வேறு சில காரியங்களும் இருக்கு. சொல்லப்போனா இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஓரல் ராபர்ட்ஸ்ங்கிற போதகர், அவரோட எனக்கு நிறைய நட்பு கிடைச்சது. நானும் அவரும் கோல்ஃப் எல்லாம் விளையாடுவோம். உண்மையிலேயே அவருடைய மனைவி ஏவ்லினும் இந்த பகுதியில் தான் வசித்து வந்தாங்க. நாங்கள் அவங்களோட இணைந்து உணவு இருந்துவோம். அவங்க அடிக்கடி எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, ஹே வேலஸ், உனக்கு இப்போ ஓய்வு இருக்கா, வா கோல்ஃப் விளையாட போலாம்பாரு. எனவே பெரும்பாலான நேரங்களில் நானும் அவரும் மட்டுமே விளையாடுவோம், அல்லது நானே அவரை கூட்டிக்கிட்டு போவேன். சில சமயங்களில் ஹாரிசனை எங்க கூட கூட்டிட்டு போவேன். ஒரு நாள் நாங்கள் கோல்ஃப் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர் ஊழிய பணியில் ஈடுபட்டு வந்திருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு இளம் ஊழியனாகிய எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிவுரை என்னென்ன, இதில் மிகவும் முக்கியமான விஷயம் எது, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை கடந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஊழியத்தில் இருக்க ஒரு இளைஞனாகிய எனக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை எதுன்னு கேட்டால் அதற்கு அவர் சொன்னார், பெலஸ், உன்னுடைய கோல்ஃப் அடிக்கும் பாணி மிகவும் நல்லா இருக்கு. நீ முறையாக பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு நான் உனக்கு அறிவுறுத்துறேன். அதற்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ ஒரு கண்ட்ரி கிளப்ல உறுப்பினராக சேரணும் அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்னுடைய உயிரை காத்து வைத்திருக்கும் ஒரே விஷயம், இது கோல்ஃப் விளையாட்டு தான்னாரு. அதோட அவர் பேச்சை நிறுத்திட்டாரு. ஆனால் அவ்வளோதான், அவர் சொன்னது அது மட்டும்தான். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. அந்த விஷயத்தை நான் பெரிதாக கண்டுகொள்ளாமல் ஒதுக்கிட்டேன். ஆனாலும் சரி, நான் எதிர்பார்த்தது இதுவல்லவேன்னு என் மனசில் யோசித்தேன். 2 வாரங்களுக்கு அப்புறம் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அங்குள்ள அப்போஸ்தலிக்ஸ் சபையினருக்கான முதன்மை பேச்சாளராக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். இது ஆஸ்திரேலியாவில் எங்கும் ஒரு பெந்தேகோஸ்தே பிரிவு. எனக்கு கோல்ஃப் விளையாடுறது பிடிக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. லியோ ஹார்ட் என்பவரோட நான் விளையாட ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த இயக்கத்தில் ஆரம்ப நாட்களில் முன்னோடிகளில் ஒருவராகவும் அவர்களின் முதன்மை சுவிசேஷகராகவும் லியோ இருந்தார். லியோவும் நானும் கோல்ஃப் மைதானத்தில் 10 அல்லது 11வது குழியை நோக்கி நடந்து கொண்டு இருந்தோம். அப்போ லியோ அந்த சபையை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர், பெலஸ், எங்கள் சபையின் ஆரம்ப நாட்களில் நான் மிகவும் கடுமையான விதிமுறைகளை கடைபிடிக்கிறவனா இருந்தேன் அப்படின்னாரு. நான் அப்படியான்னு கேட்டதுக்கு அவர், ஆமா, ஆண்கள் பெண்கள் ஒன்றாக குளிக்க அனுமதி இல்லை, சிறுவர்களும் சிறுமிகளும் ஒரே நேரத்தில் நீச்சல் குளத்துக்கு போக முடியாது, சிறுவர்கள் ஷார்ட்ஸ் அணிய அனுமதி இல்லை, எந்த விளையாட்டையும் விளையாடக்கூடாதுன்னு இருந்தோம், விளையாடுவது பாவம்னு இருந்தோம், நாங்கள் ஒருபோதும் திரைப்படம் பார்க்க முடியாது, பெண்கள் தங்கள் தலைமுடியை ஒருபோதும் வெட்டி கொள்ளக்கூடாது, அவர்கள் தங்கள் கூந்தலை நீளமாக வளர்க்கணும். அந்த சமயத்தில் நான் சபையின் முதன்மை சுவிசேஷகராக இருந்தேன். அப்போ எனக்கு சில தீவிரமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால நான் டாக்டர் கிட்ட போனேன் அப்படின்னாரு. டாக்டர்ஸ் எனக்கு பல்வேறு டெஸ்ட்டுகளை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்கிட்ட சொன்னார், லியோ, உங்களுக்கு உடல் ரீதியாக பெருசாக எந்த கோளாறும் இல்லை, உங்களுக்கு குறிப்பிட்ட நோய் எதுவும் இல்லை, ஆனால் உங்கள் உடல்நிலை தளர்வடையுதுன்னாரு. இதற்கு ஒரே காரணம் உங்கள் ஊழியத்தின் காரணமாக ஏற்படும் மன அழுத்தம் தான். அதனால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு லியோ சொல்லியிருக்காரு, நான் வேதத்தை வாசிப்பேன். அதுக்கு டாக்டர், லியோ, நீங்கள் வேதத்தை படிக்கிறது மிகவும் நல்லதானா, உங்கள் உண்மையான பொழுதுபோக்கு என்ன, உங்கள் மன அழுத்தத்தை வெளியேற்றும் வழி என்ன, மனச்சுமையை எப்படி தணிக்கிறீங்கன்னு கேட்டார். லியோவோ நான் வேதத்தை வாசிக்கிறேன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு டாக்டர், சரி, நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிங்க, ஆனால் ஒரு பொழுதுபோக்கு இல்லைன்னா நீங்கள் இறந்துருவீங்கன்னு இருக்காரு. லியோ என்கிட்ட தொடர்ந்து பேசும்போது நாங்கள் 2 பேரும் நடந்துகிட்டு இருந்தோம். அவர் என்கிட்ட, பெலஸ், அதனால தான் நான் கோல்ஃப் விளையாட ஆரம்பிச்சேன்னாரு. அது சபைக்குள் ஒரு பெரும் சர்ச்சையாகவே வெடிச்சதுன்னாரு. அந்த சபைக்கிட்ட இருந்து நான் எவ்வளோ கடுமையான எதிர்ப்பையும் கண்டனங்களையும் சந்திக்க நேர்ந்ததுன்னு நம்ப முடியாதுன்னாரு. அது உண்மையிலேயே ஒரு பெரும் பரபரப்பான விவகாரம்னாரு. பிறகு அவர் கோல்ஃப் மைதானத்தில் நின்னாரு. அவர் திரும்பி என்னுடைய கண்களை நேராக பார்த்து, பெலஸ், கோல்ஃப் மட்டும்தான் என்னை உயிரோட வச்சிருக்குன்னாரு. நான் இதே விஷயத்த சமீபத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நான் வேதாகம பள்ளியில் இருந்த நாட்களை நினச்சி பார்த்தேன்.
அவங்க போர்னியோல இருந்து ஒரு மிஷனரிய கூட்டிட்டு வந்தாங்க. இந்த நபர் பூமியின் கடைக்கோடி பகுதிகள்ல போர்னியோல 25 ஆண்டுகள் பணியாற்றினார். அதனால நான் சீக்கிரமா அங்க போனேன். நான் முதல் வரிசையில அமர்ந்திருந்தேன். நான் முன்னோக்கி சாய்ந்து கொண்டு வாருங்கள். நான் அத கேட்க விரும்புறேன்னு. அவர் இப்படித்தான் பேச ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லன்னா, உங்களால ஒரு மிஷனரியாக ஆக முடியாது. உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லன்னா, உங்களால ஊழியரா ஆக முடியாது. என்னுடைய பொழுதுபோக்கு கடற்கரையில பொருட்கள தேடுவது அப்படின்னாரு. நான் சிப்பிகள சேகரிப்பேன்னாரு. உண்மையிலே போர்னியோல மிகவும் மதிப்புமிக்க அரிதான சில சிப்பிகள் இருக்கிறத நான் கண்டறிந்தேன். அதுக்காக மக்கள் அதிக பணம் கொடுப்பாங்க. அதனால நான் அங்க பணிபுரியும் பழங்குடியினருக்காக ஒரு சிறிய குறுந்தொழில உருவாக்கினேன். நான் முதல் வரிசையில அமர்ந்திருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு இளம் வேதாகம பள்ளி மாணவன். அப்ப நான் அடடா! தயவு செஞ்சு ஒரு உண்மையான மிஷனரிய இங்க கூட்டிட்டு வர முடியுமா? இது என்னது? என் டைம வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஓரல் என்கிட்ட சொன்னது, லியோ என்கிட்ட சொன்னது மற்றும் அந்த நற்செய்தியாளர்கள் கிட்ட இருந்து நான் கேட்டது, இது எல்லாத்தையும் நான் ஒன்றிணைத்து பார்க்க ஆரம்பிச்சேன். நண்பர்களே கேளுங்க, ஒரு தந்தையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். உங்க உணர்வு பூர்வமான தேவைகள முழுமையா நிரப்பக்கூடிய ஒன்ற நீங்க கண்டிப்பா செய்யணும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்க்கையை ரசித்து வாழணும். அதற்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க நண்பர்களே. இப்ப நான் மீண்டும் முதலாவது விஷயத்துக்கே திரும்புறேன். அதுதான் விசுவாசம். தேவன் மீது விசுவாசம் வைங்க. நம்முடைய மிகப்பெரிய தேவை வெறும் கூடுதல் தகவல்களாக இருந்தா தேவன் நமக்கு ஒரு கல்வியாளர அனுப்பி இருப்பாரு. நம்முடைய மிகப்பெரிய தேவை தொழில்நுட்பமா இருந்தா தேவன் நமக்கு ஒரு விஞ்ஞானிய அனுப்பி இருப்பாரு. நம்முடைய மிகப்பெரிய தேவை வெறும் கூடுதல் இன்பமாக இருந்திருந்தா தேவன் நமக்கு ஒரு பொழுதுபோக்கு கலைஞரை அனுப்பி இருப்பார். ஆனா நமது பாவங்களின் விளைவுகள் இருந்து நாம மீட்கப்படணும் நண்பர்களே. ரட்சிக்கப்படணுங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய தேவைங்கிறத அவர் அறிந்திருந்தார். எனவே அவரு ஒரு ரட்சகரை அனுப்புனாரு. தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புனாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் தான் உங்கள் விசுவாசம் ஆரம்பிக்குது. தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தம்முடைய ஒரே பேரான மகனை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற எவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறுவார்கள். இது தேவனோட கூட நடந்து செல்வது பற்றியது, அவரோட உரையாடுவது பற்றியது, உங்க இருதயத்தில் இருக்கும் அந்த பெரும் வெற்றிடத்தை நிரப்புவது பற்றியது இது. ஏனெனில் தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்காகவே நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. இவ்வுலகத்தை சார்ந்த எந்த பொருளும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. ஒரு புதிய காதலியோ அல்லது காதலனோ அதை நிரப்ப முடியாது. போதைப் பொருட்கள் அதை செய்ய முடியாது. சாகச விளையாட்டுகள் அதை செய்ய முடியாது. பணம் அதை செய்ய முடியாது. மத சடங்குகள் அதை செய்ய முடியாது. நற்செயல்கள் மட்டுமே அதை நிரப்ப முடியாது. அது தேவனுக்காகவே அமைந்த ஒரு வெற்றிடம். தேவனோட ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய மகனான இயேசுவின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும்போது தான் அந்த உறவு சாத்தியமாகும். உங்களுக்காக வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், உங்க தந்தை ஒரு போதகரா இருந்திருக்கலாம், உங்க தாத்தா ஒரு மத போதகரா இருந்திருக்கலாம், நீங்க ஒரு திருச்சபை சூழல்ல வளர்ந்திருக்கலாம். ஆனா அதனால மட்டுமே நீங்க ஒரு கிறிஸ்தவரா மாறிட முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு தனிப்பட்ட முடிவை எடுக்கணும். தேவன் உங்களை அதற்கு வற்புறுத்த மாட்டார். ஆனா அதற்கான வாய்ப்பு அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உயிர்த்தெழுந்த அந்த ரட்சகர் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்காரு. தம்முடைய கரங்களை நீட்டியபடி உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். கேளுங்க, உங்க டிவியையோ இல்ல உங்க போனையோ எது மூலமா நீங்க இதை கேட்டிருக்கீங்களோ அதை அணைக்காதீங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இதை கவனமா கேளுங்க. இன்னும் உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திறக்கலன்னா ஏன் நீங்க தாமதிக்கிறீங்க? ஏன் அதை நீங்க தள்ளி போடுறீங்க? நண்பர்களே, தேவன் உங்கள் இருதயத்தை விரும்புகிறார். அவர் உங்க வாழ்க்கையை விரும்புகிறாரு. இயேசு உங்களுக்காகவே, கவனிங்க, இயேசு உங்களுக்காகவே மரித்தாரு. நீங்க விசுவாசத்திலிருந்து விலகி இருந்தாலோ அல்லது வீட்டை விட்டு சென்ற மகனாகவோ மகளாகவோ இருந்தா வீட்டிற்கு திரும்ப இதுவே தருணம். மகனே, வீட்டிற்கு திரும்ப இதுவே தருணம். மகளை, விசுவாசத்திலிருந்து விலகியவரே மனம் வருதி உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆண்டவரிடம் ஒப்புவிக்க இது சரியான நேரம். நண்பரே, காலம் மிக குறைவு, ஆனால் நித்தியமும் மிக நீண்டது. நரகம் மிகவும் கொடியது, பரலோகமோ நிஜமானது. இந்த உலகத்துல நாம் வாழும் வாழ்க்கை சிறிது காலம் மலர்ந்து பின்னர் மறைந்து போக ஒரு மலர போன்றது. காற்று புல்லின் மீது வீசுது, அது காய்ந்து போய் மறைந்து விடுகிறது. நம்முடைய உலக வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். நீங்க இன்னும் இயேசுவுக்கு ஆம்னு சொல்லலன்னா இன்னைக்கே அவருக்கு ஆம்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.